நன்மைக்கும் தீமைக்கும் இடையேயான வேறுபாட்டை நமக்கு உணர்த்துவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் வழிபாடுகள். அறங்களை கற்பிக்க உருவாக்கப்பட்டது. அதே போல நம்மை நெறிப்படுத்த உருவாக்கப்பட்டது. வழிபாடும் வாழ்க்கையும் வேறு வேறு அல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். அதனாலதான் மகாகவி பாரதியார் சொல்றாரு பாருங்க, ஆலயங்களை தேவ பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிறார். ஒரு ஆடவன் ஆலயத்துக்கு போறான், அங்க இருக்கக்கூடிய ஆண் சிலைகளை பார்க்கும் பொழுது, தெய்வங்களை பார்க்கும் பொழுது என்ன நினைக்கணுமா? சித்தர் பெருமக்களை பார்க்கும் பொழுது என்ன நினைக்கணுமா? இந்த நிலையை நாமும் அடையணும், அதற்காக முயற்சிக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அதே போல பெண் தெய்வங்களை பார்க்கும் பொழுது இந்த சக்தி தான் வீட்டிலையும் இருக்கு, சமூகத்திலும் இருக்கு, பணிபுரியக்கூடிய இடத்திலும் இருக்கு. அப்படி நினைச்சு அங்கீகரிக்கணும், அவர்களுக்குரிய மரியாதையை தரணும். அப்படி இல்லாம வீட்டுல இருக்க பெண்களை அள வச்சுட்டு அவங்கள அவமதிச்சுட்டு ஆலயத்துக்கு போய் அம்மா தாயே கருமாரி அப்படின்னா அம்பாள் ஒரு நாளும் கண் திறக்க மாட்டாள், கருணை புரிய மாட்டாள்.